முக்கியமா வந்து முகம் அவங்கள யாருமே வந்து அவங்களுக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஒருத்தவங்க தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, "நீ என்ன அவ்வளோ பெரிய ஜாக்கி சானா? நீ என்ன அவ்வளோ பெரிய மைக் டைசனா? முகமது அலியா?" அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. ஸோ அது ஏன்னா, நீ அந்த அந்த ஒரு வெளிநாட்டு மிகப்பெரிய ஒரு ஆளுமைய வச்சு தான் நம்ம வந்து இதில சொல்ல வருவோம். நீ மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யா ராயா இந்த மாரி மிகப்பெரிய ஒரு பிரபலங்கள பத்தி தான் வந்து நம்ம வந்து அதிகமா பேசுவோம். ஏன்னா பேசிட்டு இருக்கும்போதே. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய நீ ஒரு என்ன மண்டேலாவா? அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பேசிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் வந்து ஒரு சிலவங்க பேசுவாங்க. ஸோ இந்த மாரி பேசுனோம்னா, நம்ம வந்து அ ஒரு சிலவங்கள வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாம இருக்காது. அந்த அளவுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் டயானா. இந்த பிரின்சஸ் டயானாங்கிறவங்க, அவங்க வந்து வாழ்க்கையில வந்து அவங்கள வந்து அந்த நாட்ல வந்து விரும்பாதவங்க யாருமே கிடையாது. லவ் பண்ணாதவங்க. ஸோ அப்படிப்பட்ட உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க நல்லா தான் இருந்தாங்க. எப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வந்து அவங்க வந்து இறந்து போனாங்க. ஸோ அது எந்த காலகட்டங்கள்ல அவங்க இறந்தாங்க? எந்த காலகட்டம் வந்து அவங்க லவ் பண்ணாங்க? அவங்க எவ்வளோ பெரிய ஆள லவ் பண்ணாங்க? எவ்வளோ லோவஸ்ட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹையஸ்ட் லெவலுக்கு மாறுனாங்க? இத பத்திலாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, அந்த டயானாங்கிறவங்க, அதாவது பிரின்சஸ் டயானா. இந்த பிரின்சஸ் டயானாங்கிற இங்கிலாந்துல பிறக்குறாங்க. இங்கிலாந்துல ஒரு ஏழ்மையான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில தாங்க பிறக்குறாங்க. ஸோ இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்து பிறக்குறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்தது பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 1961ல வந்து இங்கிலாந்துல பிறக்குறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எட்வர்ட். எட்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரச குடும்பம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து இப்போ வந்து ஒரு அரசாங்கம் அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அது மாரி அங்க வந்து மிகப்பெரிய ஒரு அரசாங்கம் இருக்கும். அந்த அரசாங்கத்துக்கு கீழ தான் வந்து மத்த மக்கள்லாம் இருந்து இருக்க முடியும். ஸோ இப்போ வரையும் வந்து அந்த அரசாங்கம் வந்து அந்த அரச குடும்பம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அங்க பிரதமர்லாம் வந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து அந்த அரசர்லாம் கிடையாது. அரசர்கள்லாம் கிடையாது. பட் நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு நம்மளுக்கு தேவைப்படும் இவர் தான் வேணும் அப்படிங்கிற மாரி நம்மள வந்து ஒருத்தர நியமிக்கிறோம். அவங்க வர்றாங்க. அவங்க வந்து ஒரு ஆட்சி பண்றாங்க. ஒரு 5 வருஷம், 4 வருஷம் ஆட்சி பண்றாங்க. ஸோ ஆனா அங்க அப்படி கிடையாது. அவங்க எந்த காலத்துக்கும் அவங்க தான் அரசர்கள். அவங்க தான் எல்லாமே ஆட்சி பண்ணணும். அவங்க ஒரு பிரதமர் வந்தாலும் அவங்களோட ஆலோசனை கேட்டுட்டு தான் வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிஷன் உள்ள தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இங்கிலாந்து. ஸோ இந்த இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா பொறக்கிறாங்க. அவங்க அப்பா பேரு வந்து எட்வர்டு. அவங்க ஒரு சாதாரண அங்க ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க. அதாவது இங்கிலாந்துல ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னாக்கா பிரான்சர். பிரான்சர் வந்து அவங்க ஒரு அங்க உள்ள ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா தான் வந்து இருக்கிறாங்க. 2 பேரும் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி. அவங்களுக்கு பிறக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சஸ் டயானா. இந்த பிரின்சஸ் டயானா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 1975ல அவங்க அங்க ஒரு 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 கவுன்சிலர் இந்த மாரி இதுல லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும், அவங்க அரச குடும்பத்துக்கும் ஒரு சில அ பேச்சுவார்த்தை. ஏன்னா, அவங்க வந்து பூலே போறாங்க. அவங்களுக்கு அந்த பழக்கவழக்கங்கள் ஏற்படுது. அப்படி போகும்போது இவங்களுக்கு அங்கே போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வந்தோனே, இவங்க பிரின்சஸ் டயானா என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க சுவிட்சர்லாந்துக்கு வந்து படிக்க போறாங்க. ஸோ அங்கே வந்து படிச்சுட்டு, அங்கே மிகப்பெரிய ஒரு படிச்சுட்டு ரிட்டர்ன் மறுபடியும் இங்கிலாந்துக்கே வர்றாங்க. இங்கிலாந்துக்கு வந்தோனே, அவங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல் வேலைக்கோ அந்த மாரிலாம் போகாம, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அவங்க ஒரு டீச்சரா வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்கே கொஞ்ச நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க அப்பா வந்து அவங்க அரச குடும்பத்தோட பழக்கவழக்கம் நல்லா வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்களுக்கு டயானாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க டயானாவுக்கு அக்கா பார்த்தீங்கன்னா, லேடி சாரா. இவங்க லேடி சாராவும் அந்த ஒரு அங்க ஒரு கெட் டுகெதர்ன்னு ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அதாவது அந்த அரண்மனையில. அரண்மனையில நடக்கும்போது இவங்களும் வந்து அங்க போறாங்க. யாரு? லேடி சாரா. லேடி சாரா வந்து அங்க போம்போது, அங்க வந்து பிரின்சஸ் வந்து ஒரு அவங்களும் அப்பயே வந்து டேட் பண்ணிக்கிறாங்க. டேட் பண்ணிக்கிட்டு, ஆ அந்த சார்லஸ் அவங்க வந்து அங்க உள்ள அரண்மனையில உள்ளவங்க. ஸோ 2 பேரும் வந்து டேட் பண்றாங்க. கொஞ்ச நாள் இருக்குறாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல வந்து இவங்க வந்து யாரு? இவங்கள வந்து இன்ட்ரோ பண்றாங்க. ஆ தங்கச்சியான பிரின்சஸ் டயானாவ. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஆல்ரெடி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சால்ரஸும், லேடி சாராவும் வந்து டேட்டிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்துகிட்டு இருந்தாலும், கொஞ்ச காலகட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சார்லஸ் வந்து இவங்க மேல ஈர்ப்பாகி யாரு? லேடி டயானா மேல. அதுக்கப்புறம் அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சோனே கொஞ்ச நாள்ல வந்து அங்கே அரச குடும்பத்தில வந்து போய் பேசுறாங்க. இந்த மாரி நான் உங்கள வந்து டயானாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1981ல வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 வருஷத்திலேயே வந்து ஒரு குழந்தை பிறக்குது. வில்லியம்ஸ்ங்கிற ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குறாங்க. பிறந்த கொஞ்ச நாள்ல அடுத்த 1 வருஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு ஆண் குழந்தையும் வந்து இவங்களுக்கு வந்து பிறக்குறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 22 வயசுலயே வந்து குழந்தை பிறக்குது. அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே வந்து நடந்துருது.
அ அந்த இங்கிலாந்தோட மிகப்பெரிய ஒரு ராணியா வந்து இந்த டயானா வந்து ஆகுறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில வந்து ஒரு மருமகளா ஆகுறாங்க. இங்க வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சஸ் டயானா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். அப்படி இருந்தாலும், அங்கே போயிட்டு கீழ உள்ள மக்கள போயிட்டு பார்க்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட வந்து ரொம்ப குளோஸா இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சு போயிருது. ஸோ அதனால வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க மேல அதிகமா பிரின்சஸ் டயானா பீப்பிள் அதாவது அவங்க மக்கள வந்து ரொம்ப கவர்றாங்க. மக்கள் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதிகமான ஒரு நம்பிக்கை உள்ளவங்களா வந்து இவங்க மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது அங்கே அது மட்டும் இல்லாம அங்கே நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள போய் டச் பண்றதா இருக்கட்டும், தொடுறதா இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து தொடுறதே வந்து யோசிப்போம். ஸோ அந்த மாரி உள்ள இடத்துல வந்து இவங்க வந்து அவங்கள வந்து அந்த அளவு டேக் கேர் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணதுனால இவங்கள வந்து எல்லாருக்குமே வந்து புடிச்சு போயிருது. ஸோ அந்த அளவுக்கு பிரின்சஸ் டயானா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து மிகப்பெரிய ஒரு ராணியா இருக்கிறாங்க அந்த நாட்டுக்கு. இங்கிலாந்துங்கிறது மிகப்பெரிய நாடு. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான நாடுகள வந்து காலனி ஆதிக்க முறையில வந்து வச்சிருந்த நாடு. ஸோ அப்படி உள்ள நாட்ல வந்து மிகப்பெரிய ஒரு இதா ஏன்னா டயானாங்கிறவங்க அந்த நாட்ல வந்து அவங்கள பார்த்தாவே அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்களாம். ஸோ மத்த நாட்டுகள்லயும் சரி, அந்த நாட்ல உள்ளவங்க அவங்கள வந்து பார்த்தாவே லவ் பண்ண தோணுமா, அந்த அளவுக்கு உள்ள ஒரு ராணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க டயானா. ஸோ டயானா வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1995. ஸோ இந்த 1995ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து இந்த பிரஸ் மீட் எல்லாம் பே பே போய் ஒரு இதுல பேசுறாங்க. செய்தியாளர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க அப்பதான் தெரியுது, அவங்க வெளியில தான் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உள்ளைக்கு சந்தோஷமா கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பேலஸ்ல வந்து அவங்க தனியாளா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிரின்சஸ் அவங்க அந்த சார்லஸ் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து யார்ட்டயும் பேசுறது இல்ல, வைக்கிறது இல்லையே. அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க. அவங்களாவே தனிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நோய் வருது. அந்த நோய் தான் வந்து புலிமினியா. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்ட மாரியும் ஆனா அவங்க இது எதனால வந்திருக்கும்னாக்கா, சார்லஸ் அதிகமா அத அடிக்கடி கேட்பாராம். உங்களுக்கு வந்து நீ என்ன குண்டாயிட்ட, குண்டாயிட்ட அப்படிங்கிற மாரிலாம் பேசலாம். ஸோ அதனாலேயே என்னவோ தெரியல. அவங்க வந்து அ சாப்பிடுறதே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மன உளைச்சல் அதிகமா இருந்தனால, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்களோட இந்த மாரி ஒரு நோய் வந்திருக்கு. ஸோ இதனாலேயே வந்து அவங்க வந்து அஃபெக்ட் ஆகி அந்த வீட்டுக்குள்ள கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு வெளியில வராமயே வந்து அங்கேயே இருந்து இத வந்து அவங்க வந்து டயானாவுக்கு வந்து அந்த கல்யாண நாள் வருது. கல்யாண நாள் வரும்போது சார்லஸும் அவங்க 2 பேரும் உள்ளேக்கு வந்து அவங்கள பார்க்கறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து 1,00,000 மக்களுக்கு மேல வந்து அந்த அரண்மனை முன்னாடி வந்து காத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா இது என்ன ரீசன்னால வந்து இவ்வளவு நாள் வந்து இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமா சார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள அதாவது டயானாவ வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தவங்கள வந்து லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த லவ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண குடும்பத்துல உள்ளவங்க. சாதாரண குடும்பத்துல உள்ளவங்களா இருந்தாலும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து கமலா பாக்ஸ். ஸோ அவங்க கமலா பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி, அவங்கலருந்து டிவோர்ஸ் ஆகி இருந்தவங்க தான் வந்து இந்த சார்லஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்ல வந்து பர்மிஷன் கேட்டாங்க. அவங்க குடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து டயானாவ வந்து கல்யாணமே பண்றாங்க. ஸோ அப்படி பண்றதுனால ஆனா இவங்க வந்து கல்யாணம் ஆனாலும், அவங்க மேல வந்து டச் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அடிக்கடி வந்து பேசுறதா இருக்கட்டும், அத மட்டும் இதனால தான் வந்து டயானா வந்து மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து 1999. ஸோ அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வீடியோ வந்து வெளியாகுது. அதாவது ஆடியோ வந்து வெளியாகுது. இவங்க பேசிக்கிற அந்த அந்தரங்க வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டயத்துல வந்து மிகப்பெரிய ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆனோனே டயானா வந்து டைரக்ட்டா போய் அந்த கமலாட்ட கேட்கறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கமிலா அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, கமிலா என்ன பேசுறாங்கன்னா, "உனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருச்சு. குழந்தைகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு அரண்மனை பொறுப்பா இருக்கட்டும், எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு எதுவுமே கிடைக்கல." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க விரக்தியில பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 1996ல வந்து சார்லஸ் அண்ட் டயானா இவங்க 2 பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் ஆனவுனே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வெளியில வந்துர்றாங்க. ஒரே வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் மேல வந்து இவங்க டயானா வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்பட்டு, அவங்க வந்து அடுத்து கல்யாணம் பண்றதுக்கான போறாங்க. ஸோ ஏன் அடுத்து வந்து போறாங்கன்னாக்கா, 1986 1986ல ஒரு டீம் வந்து 2 டீம் இருக்கு. அதாவது 2 டீம். இந்த இந்த ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச்ல இன்னொரு கேப்டன் இருக்காரு. இந்த மேட்ச்ல ஒரு கேப்டன். இந்த இந்த மேட்ச்ல இங்கிலாந்து மேட்சோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சார்லஸ். அதாவது இந்த இங்கிலாந்து இளவரசர். ஸோ இன்னொரு அ கே இது போட்டியாளர் பார்த்தீங்கன்னா, லோடி அடில் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அவருக்கும் இவங்களும் வந்து அப்போ வந்து அந்த மேட்ச்ல வந்து நடந்துக்கிட்டாங்க. அப்படி உள்ளவர தான் பார்த்தீங்கன்னா, இந்த டயானா வந்து அவங்கள லவ் பண்றாங்க. லவ் பண்ணி அவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு ஆளா தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஹோட்டல் எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவல்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டயானாவும் சரி, இவங்க டூடி, அல் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் வந்து அவங்க அப்பாவோட ஹோட்டல்ல போயிட்டு போயிருக்காங்க. போயிட்டு அங்க வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் நலமா அங்க அவங்களுக்கு டயானா கூட ஒரு பாடி கார்ட் இருப்பாங்க. ஸோ அந்த பாடி கார்ட்லாம் எல்லாம் வந்து ஒரே கார்ல வந்து பயணம் பண்ணி வர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா,
அவங்க வரம்போது நார்மலா தான் பொறுமையா தான் வந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்துகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் கீழ போம்போது, அந்த பிரிட்ஜ் ஒரு நார்மலா வந்து பிரிட்ஜ்ல கீழ போறது பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு அல்லது ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நீங்க வந்து அதுக்குள்ள முடியும். அதுக்கு மேல போனுச்சுன்னா, உங்களுக்கு வந்து அதுல வந்து அலோட் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நார்மலா போயிட்டு இருக்கவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்பீடு 80, 100 ஸ்பீட்ல வந்து அந்த கார் வந்து போகுது. ஸோ போன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அந்த ஜோடி அல்லுங்கிறவங்களும், அந்த டிரைவர் வந்து அந்த ஸ்பாட்லயே வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாடிகார்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஸ்பிட்டல்ல போயி, அங்கே போயிட்டு சிகிச்சை பலனின்றி டயானா வந்து இறந்து போறாங்க. ஸோ அதுதான் வந்து மிக மிக முக்கியமா பார்க்க போறாங்க. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த அரண்மனைக்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டயானா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனா அது அவங்க வந்து இறந்தது வந்து ஒரு சாதாரண ஒரு இயற்கை மரணம் கிடையாது. அவங்க இறந்தது பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு திட்டமிட்டு செஞ்ச சதி அப்படிங்கிற மாரி, அந்த டயத்துல அந்த மக்கள் வந்து அதிகமா வந்து குரல் கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நடந்தது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட இறப்பு வயது பார்த்தீங்கன்னா, வெறும் 36 வயசு. ஏன்னா 22 வயசுலயே அவ்வளோ பெரிய ஒரு உச்சத்துக்கு போனவங்க, வெறும் 36 வயசுலயே வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. 95% மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதுல வந்து கண்டிப்பா இது வந்து மர்டர் தான். யாரோ வந்து அவங்கள வந்து கொ கொ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் இதுல வந்து பேசியிருந்தாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து டயானாவ பத்தி நம்ம இன்னைக்கு ஏன்னா அவங்க டயனாங்கிறவங்க இவ்வளோ அழகா இருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு உச்சத்துல போனாங்க அப்படின்னு பார்த்தாலும், அவங்களோட டார்க் சைடான ஒரு வாழ்க்கை வந்து வெளியில வந்து நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய பேர் வந்து வெளியில நல்லா பேசுவாங்க. நல்லா பழகுவாங்க. அவங்க ஓகே இவர் நல்லா சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு நெனைப்போம். ஆனா அப்படி கிடையாதுங்க. வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ வந்து வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க உள்ளறிவுல யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு சிலவங்க என்ன பண்ணிருவாங்க, திடீர்னு அவங்கள வந்து திட்டுறதா இருக்கட்டும், பேசுறதா எல்லாமே பண்ணிருவாங்க. ஆனா அவங்க வெளியில உள்ள அப்பியரன்ஸ வச்சு அப்படிலாம் பண்ணிறவே முடியாது. ஏன்னா அவங்க உள்ளறிவு வந்து எவ்வளோ காயங்கள் இருக்கு. அவங்க அவங்க வீட்டு சம்மந்தமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து இதுல பார்க்குற மாரி இருக்கு. இத தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குற மாரி தான் டயானாவ பத்தி. ஏன்னா அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க ஆனந்த் பாலா. பாய்.